Hello students, welcome to Vagai Kanidam. Chapter 1 says relations and functions. Exercise 1.2 பார்க்கலாம். Already subdivision 1 and 2 வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து subdivision 3 பார்க்கலாம். Let A be the set consisting of all the members of the family. A அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் இண்டிகேட் பண்ணோம். The relation are டிஃபைன்ட் பை ரிலேஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஏ ரிலேட்ஸ் பி. ஏ வந்து பிக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வந்து ஏ ரிலேட்ஸ் பியாக இருக்கும் அப்படின்னா இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் இ. ஏ வந்து பிக்கு சிஸ்டர் இல்லை அப்படின்னா, ஏ வந்து பிக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஏ ரிலேட் பியாக இருக்கும். இதோட ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ், ட்ரான்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, ஏ அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் இண்டிகேட் பண்ணுறது தான் செட் ஏ. சரியா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது கிவன் ரிலேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ரிலேஷன் என்ன, ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ரிலேட் பி. எப்போ இஃப் ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏ ரிலேட்ஸ் பி ஆகும். ஓகே, இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாக்கா ஒரே பேராமீட்டரை தான் ரெண்டையும் எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். அப்போது ஏன்னே ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற பேராமீட்டர் எடுக்கிறோம். இதில் செட் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பரையும் நம்ம எடுக்கிறோம். அப்போது ஒரு மெம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதே மெம்பர் அவங்களுக்கு வந்து சிஸ்டராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போது ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. எஸ், இவங்க வந்து ஏக்கு ஏவே சிஸ்டராக இருக்க முடியும்னா இருக்க முடியாது. அப்போது ஏ ரிலேட்ஸ் ஏ. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா, அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ சிமெட்ரிக் பார்ப்போம். சிமெட்ரிக் வேணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு எலமெண்ட்டு தேவை. ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கோ. லெட் ஏ ரிலேட்ஸ் பி. ஏ அண்ட் பி ரெண்டு எடுத்திருக்கேன். அப்போது ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. எஸ், இப்போ ஏ வந்து கண்டிப்பாக பிக்கு வந்து சிஸ்டராக இல்லாமல் இருக்கலாம். பட் பி வந்து மேபி ஏக்கு வந்து சிஸ்டராக இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நம்மளால் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது பி இஸ் மே ஆர் மே நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஏ. ஏன்னா இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது அந்த பாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கேர்ளுக்கு வந்து சிஸ்டராக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால்
அந்த கேர்ள் வந்து கண்டிப்பாக இவருக்கு சிஸ்டராக இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். இல்லை அந்த இடத்துல வந்து மதர்னு எடுத்து பாருங்கள், அவங்கள வந்து சிஸ்டர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ மே ஆர் மே நாட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கண்டிஷன் வரும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லா மெம்பர்ஸுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பி வந்து ஏக்கு ரிலேட் ஆகலை. therefore A relates B but B not a relation of A. Therefore R is not a symmetric. இப்போ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் பார்ப்போம். இது ட்ரான்சிட்டிவ் வேணும்னாக்கா நமக்கு 3 எலமெண்ட் தேவை. ஸோ ஏ பி சி 3 எடுக்கலாம். ஏ வந்து பிக்கு ரிலேட் பண்ணி பியும் சிக்கு ரிலேட் பண்ணி அந்த ஏ சியோட ரிலேட் ஆச்சு அப்படின்னாக்கா தான் நம்மளுக்கு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஏ ரிலேட்ஸ் பின்னு நமக்கு என்னது? ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பி. பி ரிலேட்ஸ் சி அப்படின்னாக்கா பி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சி. ஏன்னா பர்சன் எல்லாமே வெவ்வேறு. கண்டிப்பாக ஏ வந்து பிக்கு சிஸ்டராக இருக்க முடியாது, பியும் சிக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. பட் ஏ வந்து சிக்கு சிஸ்டராக இருப்பாங்களா இருக்க முடியாதாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஏ மே ஆர் மே நாட் பி அ சிஸ்டர் ஆஃப் சியை இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ தட் ஏ இஸ் மே ஆர் மே நாட் பி அ சிஸ்டர் ஆஃப் சி. therefore கண்டிப்பாக ஏ நாட் ரிலேட் சியாக இருக்கும். therefore R is not transitive. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.